ஈஸ்வரியா வங்காளியும் தாழ குறக்குடையா அம்மா தனி கட்டும் பொன்னாலையே ஈச்சங்குறக்கூடையா அங்கே ஈச்சக்குறக்கூடையா இருக்கட்டும் பொன்னாலையே வெள்ளி பிறம்பெடுத்து குறி சொல்லாவா குறி சொல்லும் குரத்தியாக மாறாள மங்காளியும் கைரேக பார்ப்பத்திலே அந்த குறி எடுத்துரைப்பேர் எலும்பலையா கிணதங்கினா கிணதங்கினா அப்படின்னு சொல்லி பல்லாள கண்டனத்திலே குறி உரைக்க வருகின்றால் அங்காளி குரத்தியாக வரும். ஐயா மகாராஜா, நான் கேட்க முடியாத பொருள்களை எல்லாம் தாங்கள் தர வேண்டும். தந்தீர்களானால் நான் குறி உரைப்பேன். நீ கேட்கக்கூடிய பொருள் கேளு, ஒன்னோட தரேன். சாந்தால தரை மொழிக பெருமளமையா பெருமளமையா சந்தானத்தால் கோலாமிட வேண்டும் மழமையா ஐயா, சாலத்தால் திறமைக வேண்டும், சந்தானத்தால் கோலமிடணும். அப்படியே செய்து கொடுத்துருக்கு. அதோடு மட்டுமா தாம்பூலம் சேனையா வைக்க வேண்டும் ஐயா, நீ வைக்க வேண்டும் ஐயா, தேங்காய் கடலி பழம் வைக்க வேண்டும் ஐயா. சாம்பிராணி தூப தீபம் போட வேண்டும் ஐயா, நீ போட வேண்டும் ஐயா, எங்களோட குறி உரைக்க ஒரு நடம் ஐயா. சாம்பிராணி தூப தீபம் போட்டு என்னுடைய குறி உரைக்க ஆரம்பிக்க போறேன். ஐயா, குறி சொல்லுவது நான் கிடையாது, அந்த மலையாள பகவதி செக்கம்மா அந்த அம்மா வந்து தான் இப்ப குறி சொல்ல போறாங்க. ஓம் சக்தி பராசக்தி அம்மா சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி ராணி சரதேவி சர்வ பரிபூரணி ராணி அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி பாவாடக்கம்மா கண்டிருக்கம்மா நீ பாவாடக்கம்மா கண்டிருக்கம்மா. ஓம் காளிரின் காளிகை காளி உத்தண்ட காளி ஓங்கார காளி உயிரம் குடிக்கும் மலையாளவாதி ஓம் காளி. அகோரமாக தாண்டவம் ஆடி இந்த பூங்குருத்தி ஆகப்பட்டவர்களை மந்திர பெரும்பெடுத்து கரத்தில் வைத்தார். வைத்தவுடனே குறி சொல்ல ஆரம்பிக்க போறேன். உன் பேரோ அவல்ல அழைக்கின்ற கெலுமலாங்க ஐயா கெலுமலாங்க ஐயா, அந்த குறி எடுத்து வைத்தேன் கெலுமலாங்க ஐயா. அதோடு மட்டுமா நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லட்டுமா? அண்ணன் தம்பிங்க ஐவரும் கெலுமலாங்க ஐயா கெலுமலாங்க ஐயா, அறுவையாளு குறி உரைக்க வந்தேன் ஐயா. நீங்க அண்ணன் தம்பி 5 பேரு. அண்ணன் தம்பி 5 பேரு. ஆமாம். அவருடைய பேர் என்ன தெரியுமா? பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், ஓவாளக்கண்டன், இருளக்கண்டன், கண்டாதி கண்டன்
நீங்க 5 பேரு. அது உண்மைதான். அதோடு தெரியுமா வேற என்ன தெரியுமா? உன் மனைவி பேர் என்ன தெரியுமா? தேவி நிசோசனியால் கெலுமலா தம்பி, கெலுமலா தம்பி, அந்த குறி எடுத்து கெலுமலா ஐயா. உன்னுடைய மனைவியாவளை கூடிய அவள் பெயரோ நிசோசன்னி. விசேஷம். ஆமாம். பூரா விஷயம் தெரியல. எப்படா தெரியும் பொறுத்துக்கு? அதோடு மட்டுமா உன் மனைவி எப்படி இருக்கிறா தெரியுமா? 10 மாத கர்ப்ப அம்மா. பவையரும் இருக்கூராளே. உங்க வீட்டுக்கார அம்மா மகாராணி இப்ப 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. என்னுடைய குறியாகப்பட்டது முடிஞ்சு விட்டது. நான் புறப்படுகின்றேன் ஐயா. ஆ. போகாதீங்க, நில்லு. ஏன் என்னங்க? பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஆ. என் மனைவியோ பிரசவ வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமாம். நான் பிரசவம் எங்க போய் பார்ப்பது? அதையும் சொல்லிட்டு போயிருங்க. அதுவும் அருகில் இருக்க முடியாத ஐவேரன் காடு. அந்த காட்டிலே பெரிய ஆலா விருட்சம். அந்த ஆலா விருட்சத்தின் அடியிலே ஒரு தாய்க்கிழவியாகப்பட்டவள் மருத்துவ கிழவி இருக்கின்றார். அவரை அழைத்து வந்தால் நல்லபடியா வேலையை முடிச்சிருவாங்க. ஆமாம். என்னன்னு ஒண்ணு சொல்றது பயமாவே இருக்கு. ஐயா நல்ல முறையிலே பிரசவம் பார்த்து தாய் வேற பிள்ளை வேற ஆகிடுவாங்க. உலகத்தை நான் ஆளணும். அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா அந்த வார்த்தையை கேட்டு புறத்துக்கு தேவைப்படுகின்ற பொன்பொருளை கொடுத்து அனுப்பினார். அனுப்பின உடனே இந்த அம்மா சென்று அங்கே தாய்க்கிழவியாக ரூபத்தை மாற்ற வந்திருக்கின்றார். இந்த பெண்ணாகப்பட்டவள் யார்? இந்த நொசோசனி பெண்ணாகப்பட்டவள் அம்மா தாய்மாரா. ஐயோ என்ன செய்வேன் அடி தாய்மாரே. ஐயோ என்ன செய்வேன் அடி தாய்மாரே. அம்மா யாடி வயிற்ற மொழி தாய்மாரே. யாடி வயிற்ற மொழி தாய்மாரே. ஐயோ தாயம்மா என் அடி வயிற்றெல்லாம் வலிக்குது அம்மா. ஐயோ நான் எடுத்து அடி வைப்போம் என்றாங்க. ஆனா எனக்கு தான் வழிமாறி யாருக்கும் கிடையாது அம்மா. இது பிள்ளை அல்ல தாடிமாரே. இது பிள்ளை அல்ல தாடிமாரே. இது பிள்ளையே கிடையாது. எனக்கு பிடிக்க வந்த அம்மா நோடி தாடிமாரே. என்னை பிடிக்க வந்த அம்மா நோடி தாடிமாரே. படியாக அங்கே சோசனையாகப்பட்டவள் அழுது புலம்ப இந்த ஆலமர தோப்படியிலே தாய்க்கவியாக பாவாளராயனை ஒரு 10 வயது பாலகனாக்கி அங்கே அமர்ந்திருக்கின்றார். வீரபத்திர சுவாமியை இளவச்சங்கரியாக்கி கையில வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஓட்டோட்டமாக ஓடி செல்கின்றான் வல்லாளக்கண்டன். அம்மா என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் உடனடியாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். எனக்கே ரொம்ப வயதாகிவிட்டது. என்னால வர முடியாதுப்பா. அம்மா இதோ ரதமாகப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. நாங்கள் ஏறி அமர்ந்தால் அப்படியே கொண்டு சென்று அரண்மனையில் விடுவோம். எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்னுடைய கையிலே பெற்று தாருங்கள். என் மனைவியை நாங்கள் எழுதி கேட்கிறோம். நாட்டையே உங்களுக்கு எழுதி தருகின்றேன். நான் அங்கு வந்தால் கேட்கக்கூடிய பொருள் அத்தனை அங்கு தர வேண்டும். என்னுடைய நாட்டிலே இல்லாத பொருட்களே கிடையாது, இல்லாத திரவியங்களே கிடையாது. அதனாலே நாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அது அப்படியே தரமா? சரியம்மா அப்படியே வாருங்கள் என்று சொல்லி அங்காள பரமேஸ்வரி தாய்க்கிழவியை பாலாறு ராயனை அழைத்துக் கொண்டு பல்லாள பட்டணத்து வருகின்றார். அந்த நேரத்திலே அம்மா அரண்மனைக்குள்ளே வந்தார். அங்கே நிசாசனியாகப்பட்டவள் அழுது துடிக்கின்றார். துடிக்கக்கூடிய வேளையிலே பக்கத்தில் இருக்கும் போது பெற்றியாரே, பக்கத்தில் இருக்கும் போது பெற்றியாரே, நீ பயப்படாதம்மா பெற்றியாரே. அம்மா பேத்தி நான் வந்துட்டம்மா, பயப்படாதம்மா, பயப்படாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா ஆயா இவளோட ஆயுள் வரவில்லையே, என்னை பாடாய் படுத்துதாடி பட்டியாரு.
அப்படி என்று சொல்கின்றார். அஞ்ச வேண்டாம், அடே வல்லாக்கின்றா, நான் கேட்க முடியாத பொருளை தர வேண்டும். என்ன வேண்டும் தெரியுமா? ஒரு எண்ணெய்க்கு உரம் வேண்டும் மாலா, என் மாலாயே. அப்பா, நீயும் அகோர வீரபத்திரனும் இருவரும் சேர்ந்து வாயற்படி அருகிலே வெட்டருவா கையிலே தாங்கி நிற்க வேண்டும். இந்த அலறல் சத்தம் கேட்டவுடனே இந்த கோட்டையை அழித்து உடலை கிழித்து உடல் மாலை நான் சூடும் பொழுது இந்த பிள்ளையை கொல்லும் பொழுது அதோ அந்த வல்லாளக்கென்றாகப்பட்டவன் அலறல் சத்தத்தை கெட்டு ஓடி வருவான். அவனையும் அவனுடைய தம்பிமார்களையும் கொண்டு குவிக்க வேண்டும். இந்த கோட்டையை அழித்து இதை மயானமாக்கி இந்த நாட்டையே கொள்ளையிட வேண்டும். இதுதான் அண்ணன் மாயவனுடைய வரப்பிரசாதம். அதன்படியே செய்ய வேண்டும். அப்படி என்று உள்ளே சென்ற தாயாகப்பட்டவள் உருவத்தை மாட்டுகின்றார். எப்படி உருவத்தை மாட்டுகின்றார்? அங்கே வதல் நீர் அரணம் பூண்டு நாடு எதிர் திருசூல கபாலவெந்தி அம்பை உடுக்கை உடன் பகலையாடி பிசாசுகள் படை சூழ காட்டேறி ஓங்காரமாய் அருகிலே விளையாட பாவாடராயன் வீரபத்ர சுவாமியோடு ஆங்கார காலியாக உருவெடுத்து கஞ்சுளிய கையில பிடித்து அங்கார ரூபியாகப்பட்டவள் நவகாலி ஆடி வருகிறார். தவ பூமி தேடி வருகிறார். 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 அபயம் தர ஓடி வருகிறார். அங்காளியாய் தேடி வருகிறார். நவகாலி ஆடி வருகிறார். தவ பூமி தேடி வருகிறார். நவகாலி ஆடி வருகிறார். தவ பூமி தேடி வருகிறார். அம்பை மேளம் முழங்கிடவே பாதக்கலங்கை முழங்கிடவே பாதக்கலங்கை முழங்கிடவே வீர பலனாடி வருகின்றார். சிங்கத்து மீதும் வருகின்றார். நவகாலி ஆடி வருகிறார். தவ பூமி தேடி வருகிறார். நவகாலி ஆடி வருகிறார். தவ பூமி தேடி வருகிறார். சோழம் வருகையிலே குலபாச வருகையிலே ஆசம் வருகையிலே குலவாச வருகையிலே புல் வருகையிலே அம்பு வருகையிலே வீரசாட்டு வருகையிலே அங்கிரி கமால வருகையிலே உடுக்கை வருகையிலே சூறாயுதம் வருகையிலே கஞ்சில் வருகையிலே கப்பலை வருகையிலே எப்படி அகோர ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு அன்னையாகப்பட்டவள் எப்படிப்பட்ட முகம் சிங்கம் பல்லோ தாயாருக்கு செஞ்சாடையோம் அங்காள ரூபியாகப்பட்டவள் அண்ணா மாயவா அவருடைய வார்த்தைப்படி இதோ உடலை கிழித்து குடலை மாயாக சொல்கின்றேன். எப்படி என்று வாரிய குடலை கிழித்தால் அங்காள ரூபி வாரிய குடலை கிழித்தால் அம்மா உடலை கிழித்தால் குடல் மலை போட்டால் ஆடி வளர தெரியும். அங்கமலரத்தமையா ஹோர காளியர்க்கே அங்கமலரத்தமையா ஹோர காளியர்க்கே அங்கமலரத்தமையா தேவியான காளியர்க்கே அங்கமலரத்தமையா தேவியான காளியர்க்கே அங்கமலரவியவள் ஆவேசம் உண்டாவா அங்கமலரவியவள் ஆவேசம் உண்டாவா ஆவேசம் உண்டாவா அங்கமலரவியவள் ஆவேசம் உண்டாவா அங்கமலரவியவள் விசுவாசனி உடலை கிழித்து உடலை பிடிங்கி வாழையாக சூடி அந்த பொது முறத்திலே அந்த பிள்ளையும் குடலை ஏந்து கொண்டு அகோரமாக காலியாக வடிவெடுத்தவனை இந்த அழகு சத்தம் கேட்டு எல்லா கிணறாகப்பட்டவன் அவர் ஓட்டாம் பேர் உண்டாடையா ஓடி வர வந்தாரோ
அம்மக்கண்ணன் வடக்கண்ணன் இருளக்கண்ணன் இந்த 5 பேரையும் என்ன செய்கின்றார் பால் எடுத்து வீசினாரா பலமுள்ள பாவாடையும் தானி எடுத்து வீசினாராம் கொண்டு குவிக்கின்றார் கொண்டு குவித்து அந்த வல்லாளக்கனுடைய கோட்டை அழித்து உடல்வாழ சூடி அந்த இடத்தையே மயான கொள்ளை இருக்கின்றார் ஊரையிட்டு கொள்ளையிடுகின்றார் அந்த கொள்ளையிட்டதோடு என் தாயாகப்பட்டவள் மலையூர் என்று சொல்லக்கூடிய அந்த மயானத்திலே அன்னையாகப்பட்டவள் அகோர உருவோடு மலையனூரு மலையனூரு எல்லாயிர மகாலியா மகாலியா மலையனூரு எல்லாயிர உதிர காட்டேரி அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உதிரங்களை எல்லாம் மாறி குடிக்க அந்த உதிர காட்டேரி ஆகப்பட்டவள் இந்த பனை சூழ அன்னையாகப்பட்டவள் மேல் மலையில் உள்ளே கோவில் கொண்டு விளங்குகின்றார் அந்த மயான பூமியில் இருக்கின்றார் இந்த அம்பாளுடைய இந்த வல்லாளப்பட்டினம் கொள்ளையிட்ட நிகழ்ச்சியாகப்பட்டது மாசி மாதத்து சிவன் ராத்திரி என்று என் தாயாகப்பட்டவள் சிவன் ராத்திரி அமாவாசை இடத்திலே இந்த அம்பாளுக்கு திருவேந்தி ஒளிகாப்பு கட்டி அவரவர் தகுதிக்கு தகுந்தால் போல் 10 நாட்களோ 11 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ திருவிழா வைபவம் செய்து இந்த அங்காள பரமேஸ்வரிய இந்த வல்லாள கோட்டை அழித்தல் நிகழ்வை மயானைக்குள்ளே திருவிழாவாக கொண்டாடுவது. அப்படிப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி அகிலம் புகழும் மலையன் ஒருவாள் அங்காள ரூபிய சிங்காரக்குரிய சிங்காரக்குரிய அன்றி வந்த தாயே என்னை ஆதரிப்பவன் நீயே அம்மா அன்றி வந்த தாயே என்னை ஆதரிப்பவன் நீயே எம்பாக நின்றவளே பாம்பாக வந்தவளே ரொம்ப பச்சரி உங்களாக்கரி வேளாந்த நாயகி ஆயந்த நோதரியே வேளாந்த நாயகி பயந்த நோதரி அந்த இருளங்கருப்பம் உயிர்க்க வந்துடும் இந்த அணி சூழிய மந்திர கபாலிய இருளங்கருப்பம் உயிர்க்க வந்துடும் இந்த அணி சூழிய மந்திர கபாலிய சீர்வாழும் மலையனூரில் சீர்வாழும் மலையனூர் வந்த 54 மணிரந்தாய் திரளான செல்வமும் மைந்தனோ விடயமும் அம்மாங்க சேர்ந்தபடி யார் அளிப்பாய்
ఫోన్ చేస్తున్నా ఫోన్